ஆந்திராவில் தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இருவர் முதலாம் ஆண்டு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்தரங்க வீடியோவை காட்டி மிரட்டியவர் மீது கடும் நடவடிக்கை பாயுமா? ஆந்திர மாநிலம் திருப்பதியில் மலையடிவாரத்தில் தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக லட்சுமணன் குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் அங்குள்ள விடுதியில் தங்கி படிக்கும் ஒடிசாவைச் சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவியிடம் நெருங்கி பழகியுள்ளார். ஒரு கட்டத்தில் ஆசை வார்த்தை கூறி மாணவியிடம் அத்துமீறியுள்ளார். அத்துடன் இருவரும் அடிக்கடி தனிமையில் இருந்துள்ளனர். இது மற்றொரு உதவி பேராசிரியருக்கு தெரிய வந்துள்ளது. அவர் உடனே லட்சுமணகுமாரும் முதலாம் ஆண்டு மாணவியும் தனிமையில் இருந்ததை தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். இதையடுத்து அந்தரங்க வீடியோவை காட்டி அந்த பேராசிரியரும் மாணவியிடம் எல்லை மீற முயன்றுள்ளார். அதற்கு மாணவி மறுப்பு தெரிவித்ததால் வீடியோவை இணையத்தில் வெளியிட்டு விடுவதாக கூறி மிரட்டியுள்ளார். மேலும் பேராசிரியர் லட்சுமணன் குமாருடன் நெருக்கமாக பழகியதால் மாணவி கர்ப்பமாகியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி உதவி பேராசிரியர்கள் அத்துமீறியது குறித்து பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் புகார் அளித்துள்ளார். பின்னர் துணைவேந்தரின் ஆலோசனைப்படி பாதிக்கப்பட்ட மாணவி திருப்பதி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து அவர் தனது சொந்த ஊருக்கு சென்றுள்ளார். ஆனால் தங்கள் மீதான பாலியல் புகாரை மூடி மறைக்கும் வேளையில் உதவி பேராசிரியர்கள் இருவரும் கூட்டுச் சதியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தகவல் மாணவர் சங்கத்தினருக்கு தெரிய வந்துள்ளது. உடனே பாதிக்கப்பட்ட மாணவிக்காக நீதி கேட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சம்பந்தப்பட்ட உதவி பேராசிரியர்கள் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முழக்கமிட்டனர். விவகாரம் பூதாகரமாவதை உணர்ந்த போலீசார் உதவி பேராசிரியர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழக மாணவியின் அந்தரங்க வீடியோவை காட்டி உதவி பேராசிரியரே பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் ஆந்திராவில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.